Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 758 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டில் அந்த வாண்டா நைட்டு ராஜாவும் பகல் ராஜாவும் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா மாத்தி மாத்தி வெட்டி கொண்டுக்குவாங்க. அவ்வளவு வெறியில இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாலே அது ஏன் என்னன்னு கேட்டா அதெல்லாம் தெரியல. ஆனா ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இந்த ஆளு மோசம் அந்த ஆளு நல்லவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ரொம்பவும் நல்லவங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டைன்னு ஒண்ணு போட்டானுங்கன்னா அந்த மேட்ச் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைம் சண்டையை போட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் மூஞ்ச பாத்துக்கிறதே இல்லை. அந்த டியூக்கு காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவரோட டியூட்டியை சின்சியராகவும் சிறப்பாகவும் சீரியஸாகவும் பார்ப்பாரு. அந்த கேட்டு சாயந்தரம் 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் அந்த ஆளு சிட்டியை நல்லா பத்திரமா பாத்துக்குவான். அது 3 டைம். அவரு சன்னாமா இவரு 3 ஆமா. சோ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாப்பரை தவிர மத்த டாக்டர்ஸ் எல்லாம் அங்க தூங்கிடுவாங்க. இவங்க மட்டும் இல்ல, கோட்டையில இருக்க அத்தனை பேருமே 6 மணிக்கு மேல தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ராஜா தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைம் இவங்க முடிச்சு உட்காந்து என்ன பண்ண போறாங்க? அப்போ இவங்க என்டர் ஆகும்போது சிசிலியன்னு சொல்லி ஒரு சிங்கத்தை பார்த்தாங்கல்ல, அதாங்க டயர்டா முக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த சிங்கம் டே அண்ட் நைட்னு பார்க்காம ஃபுல் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். அதனாலேயே அதோட ஹெல்த் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. உதாரணத்துக்கு காலையில இங்க மக்கள்லாம் ஆக்டிவா இருப்பாங்க. அந்த டைம்ங்கும் போது இந்த ராஜாவை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் நைட் நேரம் கொடூரமா மாறும். அப்போங்கும் போது இவன் தான் உள்ள பூந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நான் ஃபுல் பவரோட பார்த்துக்க வேண்டியிருக்குதேன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே படுத்து குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான். எல்லாத்துக்கும் அந்த சிங்கத்தை பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஒன்னா ஓவர் சீரியஸ் இல்லைன்னா ஓவர் காமெடி. ஸோ இப்படித்தான் ரெண்டு ரூலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க. என்னதான் இவனுக்கு ரெண்டு பேரும் இருந்தாலுமே அந்த குரோவ் சிட்டில ஜாக்கோ அவன் ஆளுகளும் வந்து கொடூரமா அட்டாக் பண்ணாயிலே அந்த டைம் இவங்களால எதுவும் பண்ண முடியல. அது ஒரு கொடூரமான சண்டை. அந்த யானை வேற பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால அதால ஈஸியாவே ஒரு பில்டிங்கை அடிச்சு உடைக்க முடியுது. அந்த ஜாக்கோட ஆளுங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல, ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இருந்தாலும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பொழந்து கட்டுவாங்க. பட் அந்த யானையை சமாளிக்க முடியல. அந்த ஜாக்குங்கிற யானை மட்டும் வராம இருந்துருச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருந்திருக்காது. எல்லாத்தையுமே அடிச்சு திரிய விட்டுருப்பாங்க. அந்த மேமத்தை என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பில்டிங்கா உடைச்சு அந்த நெஞ்சா இருக்கானான்னு செக் பண்ணுது. அப்படி உடைச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவும் சின்ன குழந்தையும், அதுவும் கை குழந்தையோட இருக்காங்க. அவங்களுக்கு கூட கருணை காட்டாம ஓங்கி ஒரு மிதி வைக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையுமே ரைஸோ இங்க தான் இருக்கான், அவன் மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லலைன்னா உங்க எல்லாத்துக்குமே இதான் நிலைமைன்னு சொல்லி மறுபடியும் விரட்டி எல்லாத்தையும் வெட்டுறது அடிக்கிறது குத்துறதுன்னு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் இவங்கிட்ட இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிறது? நிறைய பேர் மக்கள் சைடு அடிபட்டுட்டாங்க. அந்த டைம் ஒரு ஆளு போய் நிறுத்தியா, இதுக்கு மேல இந்த சிட்டியை டெஸ்டாய் பண்ணாதேன்னு மட்டும்தான் சொல்லுவான். ஒக்கா மக்கா அத்தனை பேருமே ரவுண்டு கட்டி நின்று அவனை பொலன்னு பொலந்து கட்டுவாங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு கருணைங்கிறதே இல்ல. அந்த டைம் தான் மஸ்கட்டர்ஸ் அங்க வருவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க போலீஸ்காரங்க மாதிரி. கேரட் வாண்டா அவங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்தவங்க தான். வந்தவங்க வந்த வேகத்துல அவங்க ஸ்டைல எவ்வளவு பொழக்க முடியுமோ பொழந்து கட்டுவாங்க. ஆனா பெரிய சைஸ்ல வந்தானுங்களே அவனுங்களை சமாளிக்க முடியல. எல்லாருமே ஸ்டேஞ்சான எபிலிட்டியோட கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கானுங்க. அதுவும் கருப்பு கொம்பு வச்சிருக்கவங்க எல்லாம் பயங்கரமா இருக்கானுங்க. சண்டை போடும் போது கூட ரைஸோ எங்க ஒழுங்கா சொல்லுங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே தான் சண்டை போடுவானுங்க. இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியுமே அவங்க சொல்லலைன்னா அப்படின்னா இல்லன்னு தானே அர்த்தம். அவனுக்கு தான் வில்ல பயல்களாச்சே. மண்டையில மூளைக்கு பதிலா களிமண்ணை ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால என்ன சொன்னாலும் எதையும் கேட்காம அவனுக்கு பாட்டுக்கு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவானுங்க. அப்ப அந்த சிசிலியன் உள்ள என்ட்ரி கொடுப்பான். அதுவும் அவன் டீமோட. அவங்க மொத்தம் 3 பேரு, 3 டாக் ஸ்டோ மஸ்கிட்டோஸ். வந்த உடனே சிட்டிசன்ஸ் யாருமே சண்டை போடாதீங்க, எல்லாத்தையும் காட்டுக்குள்ள போங்க அப்படின்ட்டு அத்தனை பேத்தையுமே கிளப்பி விடுவான். எல்லாம் வெறி கொண்டு ஓடுவாங்க. இப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃபுல் எனர்ஜியோட அவங்களை எதிர்த்து சண்டை போட போறாங்க. சரி அப்படி என்ன பெருசா பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தருமே 10 பேர் 15 பேரை போட்டு அடிச்சு திரிய விடுவாங்க. அந்த ஜாக்கை பார்த்துட்டு யாரா இவனுங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிசிலியன் பாஞ்சு அந்த யானையை அடிக்க போவான். ஆனா அது தும்பிக்கை வச்சு ஒரே அடி. அதோட அட்டாக்க தடுக்க முடியல. அது எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மான்ஸ்டர்னு இப்பதான் புரியுது. அது ஜஸ்ட் தும்பிக்கை அப்படி ஒரு சொல்லிட்டு காட்டுத்தனமா ஒரு புயலே உருவாகும். அப்ப அடிச்சா என்ன ஆகும்? இத பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த நாட்டோட பகல் கிங்கான டியூக் என்ட்ரி கொடுப்பாரு. அவர் பார்த்த உடனே ஆஹா நம்மளை காப்பாத்த தலைவர் வந்துட்டாரு ஆஹா ஓஹோன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. ஊர் மக்களே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இவர் தலைவர் கண்டிப்பா பொறுப்புக்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லா தானே இருக்கணும். அப்படியே அவ்வளவு பெரிய யானைக்கு முன்னாடி கொசுற மாதிரி வந்து நின்னுகிட்டு நீ ஜாக் தானே, எதுக்கு தேவையில்லாத அந்த வயலன்ஸ், என்ன பஞ்சாயத்து என்னன்னு சொன்னீங்கன்னா அதை பேசி தீர்த்துக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாம மக்களை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. ஓ நீ தான் இந்த நாட்டை ரூல் பண்றவனா, அப்போ செஞ்சிட வேண்டியதானே, அது கொடூரமா லுக்கு விடும், அதையும் பார்த்துலான்னு டியூக் அதுக்கு மேல லுக்கு விடுவாரு. சோ இப்ப ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான எமேசிங்கான கொடூரமான சண்டை நடக்க போது. சண்டை முடிவுல டியூக் தோத்துட்டாருன்னு தெரியும். ஆனா அவர் எப்படி தோத்து செருப்படி சீவகட்டை அடியெல்லாம் வாங்கினாருன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!